Hi all, welcomes to Aari Works. இன்னைக்கு Aari Worksல Aari tutorial class 3 பார்க்குறோம். ஆல்ரெடி class 1 class 2 பார்த்தாச்சு. ஸோ மெயினாக பிகினர்ஸ் என்ன பண்ணணும்னா பேசிக் செயின் ஸ்டிச்சாக பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகி நெக்ஸ்ட் ஸ்டிச்சையும் நம்ம பர்ஃபெக்டாக போட முடியும். ஏன்னா ஸ்டிச்சு பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நம்ம போடுற டிசைனும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மெயினாக நம்ம ஸ்டிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஷேப்ஸ் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அந்த ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு பெரிய டிசைனில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் மட்டும்தான் வந்து அடுத்தடுத்த ஸ்டிச்சு நம்ம வந்து நல்லாவும் போட முடியும், ஈஸியாகவும் கற்றுக்க முடியும். ஸோ இது வந்து தேர்ட் ஸ்டிச்சு பேக் செயின் ஸ்டிச்சு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஒரு லாங் செயின் வரும், அது பக்கத்தில் ஒரு குட்டி ஷார்ட் செயின், அது அப்படியே ரிவர்ஸில் இழுத்து ஒரு பேக்கில் இழுத்து ஒரு ஷார்ட் செயின் போடுவாங்க. அதுதான் வந்து பேக் செயின் ஸ்டிச் சொல்கிறாங்க. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு த்ரெட் நூல் தச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு முடிச்சு மாதிரி வரும், அதுக்கு மேலே கொஞ்சம் த்ரெட் வரும், அதுக்கப்புறம் முடிச்சு மாதிரி பார்க்குறதுக்கு அது மாதிரி தான் இருக்கும். நமக்கு மெயினாக ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மெத்தட் லாங் செயின் ஷார்ட் செயின் அப்படியே பேக்கில் திருப்பி ஒரு ஷார்ட் செயின் போட்டு நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் ஸ்டிச்சு. இதான் சில்க் த்ரெட் மட்டும் நல்ல பிராண்டடாக சில்க் த்ரெட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில்க் த்ரெட்டில் தான் பேசிக் லெவல் ஃபுல்லாகவே சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம சில்க் த்ரெட் பண்ணால் தான் வந்து நமக்கு இந்த அடுத்தடுத்த ஸ்டிச்சுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ சில்க் த்ரெட் வந்து கொஞ்சம் ரொம்பவும் டைட்டாக பிடிச்சி இழுத்துடக்கூடாது, ரொம்பவும் லூஸாக விட்டிங்கனாவும் மேலே அந்த த்ரெட்டு நீடில் வராது. ஸோ வந்து அந்த கரெக்ட் லெவலை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அது மாதிரி பேக்கில் செயினை பிடிச்சி இழுக்கிறப்போ அந்த த்ரெட் வந்து பேக்கில் இழுக்கிறப்போ ரொம்பவும் கீழே லூஸாக விடக்கூடாது, நீடிலேருந்து மேலே த்ரெட்டை இழுக்கிறப்போ ரொம்பவும் டைட்டாக பிடிச்சி இழுக்கக்கூடாது. அந்த சேம் அந்த எப்படி சொல்கிறது, கீழேயும் மேலேயும் வந்து நம்ம வந்து மீடியமாக அந்த ஸ்பீடை நம்ம வந்து கொண்டு வரணும். இப்போ வந்து சரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு குட்டி செயின் போட்டு லாக் பண்ணிவிட்டு த்ரெட்டை டைட் பண்ணிட்டேன், கீழே பிடிச்சி இழுத்து இப்போது லாங் செயின் போட்டிருக்கேன், பக்கத்தில் ஒரு குட்டி ஷார்ட் செயின், அப்படியே ரிவர்ஸில் பேக்கில் இழுத்து ஒரு ஷார்ட் செயின், லாங் செயின் குட்டி ஷார்ட் செயின், ரிவர்ஸில் இழுத்து ஒரு ஷார்ட் செயின், லாங் செயின் குட்டி ஷார்ட் செயின், பேக்கில் இழுத்து ஒரு ஷார்ட் செயின். இது பாருங்கள் முடிச்சா விழுந்திருக்கு பார்த்தீங்களா. மோஸ்ட்லி இது அவுட்லைன் ஸ்டிச்சாக யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ நம்ம நல்லபடியாக போட்டுருவோம், நெக்ஸ்ட் டிசைனில் நம்ம நல்லா பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். ஸ்டார்டிங்கில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ளே த்ரெட்டு கட் ஆகும், நீடில் கீழே விழும், இதில் உடஞ்சிரும், இதெல்லாம் நிறைய ட்ராபேக் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கான்ஃபிடென்ட்டோட பண்ணுங்கள், ஸ்டிச் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். ஆரி உடைகளை அணிந்து அழகுக்கே அழகு சேர்ப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.